வச்சிருக்காரு. தேவ பிள்ளையே, கிருபையை கொடுத்து நம்மள எல்லாம் பிழைச்சுக்கோ. அவர் கிருபையை கொடுத்து நம்மள திகைத்த வைக்கிற தெய்வத்தை. உங்க கிருபை இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பாப்பா? உன் தழும்புகளால் நான் குணமாகத்தக்கதாய் உடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே, எத்தனையோ மனுஷர் மூலியமாய் என்னை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். காலையிலையும் ஆராதிச்சோம், மாலையிலையும் ஆராதிச்சோம், காலையிலையும் தேவ வசனத்தை கேட்டோம், மாலையிலையும் வசனத்தை கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகள்னால நம்மளை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி, ஏசப்பா உடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே மட்டும் எங்களை நடத்தி வருகிற உடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, நீர் வந்து போதகராய் வெளிப்படுவீராக. அப்பா, நீங்கள் வந்தாதான் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேச முடியும். கர்த்தாவே, நீங்கள் வாங்கப்பா. மனுஷன் ஒன்றும் வெளிப்படாதபடி ஆண்டவரே அடியனை வெறுமையாக்குகிறப்பா. பா, மரியாள் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்த போது பரிசுத்த ஆவியானவரே அவள் மீது நிழலாடினது போல் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே என் மீது இறங்கி வருவீராக. அப்பா, என் மீது இறங்கி வருவீராக. உடைய பிரசன்னத்தினால அடியனை நிரப்புங்கப்பா. என்னை வெறுமைப்படுத்துகிறேன். நான் ஒன்றுக்கும் உதவாதவள் அப்பா. நான் உடைந்த பாத்திரம் அப்பா. நீங்கள் நிரப்ப வல்லவராக இருக்கீங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. வார்த்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாம் இணைப்பு ஆண்டவரே. அப்பா, 21 நாள் இணைப்பு மாத்திரம் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மோட இணைக்கும்படி உடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்மையில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான், இயேசையா உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்ல நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்ல நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. ஆமென். எங்கேருந்து நம்மளை அழைத்து வந்தாரு? தாழ்மையில் இருந்து தான் நம்மளை நினைத்தார். ஆமென். நம்ம ஒன்றும் மேன்மைப்படும்படி நம்மளிடத்துல ஒன்றுமே இல்லாமல் நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார்? குப்பையில் இருந்தும். ஹல்லேலூயா. அங்கேருந்து தானே இட்டுன்னு வந்தார். நம்ம வந்துட்டு கோபுரத்துலேருந்து அழைச்சிட்டு வரல. ஆமென். அங்கேருந்து வந்திருந்தா அவருடைய மேன்மை தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் நல்லவர். லூக்கா எடுத்து வாசிப்போம். லூக்கா 9:62. லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலப்பை மேல கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவள் அல்ல. ஆமென். இணைப்பு இருக்கும் போது, இணைப்பு
இணைப்போடு இசைந்து வாழும் போது, ஏதாவது தேவையில்லாத காரியம் வரும்போது இணைப்பை விட்டுருவோம், எங்கே போயிடுவோம்? ஆமென். தேவையில்லாத காரியத்தில் போயிடுவோம். கலப்பை மண்ணில் குத்துனாதான் அதனுடைய குச்சிகளும் குப்பைகளும் ஹல்லேலூயா அந்த மண்ணை சுத்தப்படுத்தும். ஆமென். ஒரு மனுஷன் உழவுறான் வயலை, அது உடனே போயிட்டு என்ன போட முடியாது, விதை போட முடியாது, ஏன்னா அது வளராது. ஹல்லேலூயா. அந்த மண்ணை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும். அதில் நிறைய காரியம் இருக்கும் இல்லையா? முன்னாடி போட்டு வச்சிருப்போம் விதைக்காததை. ஹல்லேலூயா. விதைக்காததை முன்னாடி போட்டு இருப்போம். அது என்ன பண்ணோம்? நிலத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். அப்பா வராரு, ஆழமா குத்துறாரு, மாடை பூச்சி ஏறு ஓட்டுறாரு, மண்ணு சுத்தமாகுது. ஹல்லேலூயா. சுத்தமான மண்ணை நல்ல நிலமா கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம எப்படி இருந்தோம்? குப்பையிலையும் தூசிலையும் யாருக்கும் தெரியாத அனாதையா அலைந்து திரிந்தோம். ஆமென். இன்னைக்கு அந்த கலப்பையை பிடிச்ச தேவன் குத்த வேண்டிய இடத்துல நம்மளை குத்தி, எடுக்க வேண்டிய குச்சிகளும் குப்பைகளும் எடுத்து அதை நல்ல நிலமாய் மாற்றி கொண்டு வருகிறார். பின்னிட்டு பார்க்க கூடாது. தேவனுடைய சமூகத்துல வந்துட்டு தேவனோடு இணைந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? பழைய வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? என்ன பண்ணணும்? பழைய வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. போனவரை ஒருத்தரை பார்ப்போம் வாங்க, அவரோடு கூட இணைந்து கொள்வோம். ஹல்லேலூயா. லூக்கா 5 எடுங்க. லூக்கா 5 1 படிங்க. பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் எதை கேட்கும்படி? தேவ வசனத்தை கேட்கும்படி கடல் அருகே எசப்பா வந்துட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல வந்துட்டாரு. தேவ வசனத்தை கேட்கும்படி நம்ம செவிகள் திறப்போமானால் தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ வசனம் கேட்கும்படி ஜனங்கள் வந்துட்டாங்க, நெருங்கி வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது கடல் கரையில நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி ஏசப்பா கிட்ட வந்துட்டார். அவர் கண்ணில் என்ன பட்டுது? 2 படகு மட்டும் படுது. ஹல்லேலூயா. அப்படிதான் ஏசப்பா நம்மளையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் இருக்கட்டும், எல்லாரையும் பார்க்கல. யாரை பார்த்தாரு? யாரை பார்த்தாரு? நான் என்ன பார்த்தார்? என்ன பார்த்ததுனால தான் நான் எங்க இருக்கிறேன்? தேவ சமூகத்தில் இருக்கிறேன். 2 படகுகளை கண்டார். அப்பொழுது மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்க. என்ன பார்க்கிறாரு அவரு? அவங்க மீன் பிடிக்க போனாங்க, 2 படகு எம்டியா இருக்கு. ஹல்லேலூயா. 2 படகு எம்டியா இருக்காரு. ஏசப்பா வந்துட்டாரு. யார் தான் எம்டியா இருக்கிறோம் இங்க? ஹல்லேலூயா. அந்த படகை நிரப்ப வந்திருக்கார். கரங்களை பிரிச்சு சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, யாரை நிரப்ப வந்திருக்காரு? என் படகை நிரப்ப வந்திருக்கார். என்ன நிரப்ப வந்திருக்கார்? அநேக ஜனங்கள் இருந்தாலும், இந்த கோடை பக்கத்துல அநேக ஜனங்கள் இருந்தாலும் தேவனோடு இணைந்து கொள்வோன் என்று யாரை பார்த்தாரு? நம்மளதான் பார்த்தாரு. எவ்வளவு மேன்மல்ல நம்ம. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கண்கள் நம்ம மீது பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது வசனம் படிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு
அப்பா உன்னை கொண்டுதான் அநேக பேரை தொட போறாரு. உன்னோடு பேசுற தேவன் உன்னை கொண்டு உன்னுடைய வார்த்தை நிமித்தமா அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறார். உன் படகுல ஏறினவரு உன்னை வெறுமையா விடுவதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. உன்னை போதகம் பண்ணும்படி உன் வாயை திறந்து ஏசியா நாவை தொட்டது போல ஹல்லேலூயா நம்மளுடைய நாவை தொட போகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? ஹல்லேலூயாவே வரலையே வாலிப பிள்ளைங்க எல்லாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த படகு வெறுமையா இருக்கு. அப்பா வர்றாரு, வந்து உட்கார்றாரு. அநேக ஜனங்களுக்கு படகும் பார்ப்பாங்க, அப்பாவையும் பார்ப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. என்னையும் பார்ப்பாங்க, எனக்குள்ள இருக்கிறவரையும் பார்ப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. 4வது வசனம் படிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுத பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதகம் பண்ணி முடிச்ச உடனே சீமோனை நோக்கி சொல்றார், ஆழத்துல தள்ளி கொண்டு போ. நிறைய கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் நம்ம இடத்துல வரும்போது அப்பா உன்னை ஆழத்துல கொண்டு போவார். ஆழத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு நினைக்கிறோம் நம்ம, ஏன் இந்த காரியம் நம்ம இடத்துல வந்தது? முழுத பிரயாசப்பட்டு இருக்கார் சீமோன். ஹல்லேலூயா. முழுதும் நம்மளுடைய பிரயாசம் ஏன் வீணா போச்சு? இவங்களுக்காக எவ்வளவு செஞ்சனே. ஹல்லேலூயா. இவங்களுக்காக எவ்வளவு காரியம் செஞ்சிருப்பனே, என்ன மறந்துட்டாங்களே, என் பிரயாசம் வீணா போச்சு. சே, இவங்களுக்கெல்லாமா செஞ்சோம். ஹல்லேலூயா. ஆழத்துல தள்ளி கொண்டு போவார் நம்மள. ஆமென். அவருக்குள்ள ஆழம் காணும்படி தள்ளி கொண்டு போவார். நீ கரையில நிற்கிறவர் அல்ல, நீ கரையில நின்று பார்க்கிறவங்க அல்ல. உன் ஆழத்துல கொண்டு போய் உன் வலைய விரிப்பார். ஹல்லேலூயா. உன் வார்த்தைய வாய விரிவாய் விரிப்பார். அவர் வார்த்தை போதகமாய் வெளிப்படும். உன்னை கொண்டுதான் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? நம்மளை கொண்டு என்ன பண்ணுவாரு? சும்மாவை அழைத்து உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அநேக மீன்களை பிடிக்க வைப்பார். ஆமென். அநேக மீன்களை பிடிக்க வைப்பார். ஏன்னா அவரோட இணையணும். நம்ம ஆழத்துல ஆழம் காணணும்னா என்ன பண்ணணும்? இணையணும். அவர் சொல்றபடி கேட்கணும். ஆழத்துல போ, தள்ளி கொண்டு போ, உன்னை இன்னும் தள்ளி கொண்டு போ. இதுலயே உட்கார்ந்துராத, இந்த காரியத்திலே உன் மனமடி வாய்க்கிடாத. உன்னை இன்னும் பெரிய காரியங்களை செய்வேன், இன்னும் உன்னை அதிசயத்தை காண செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமென். எந்த இடத்துல சீமோன் மீன் பிடிக்கும் போது கிடைக்கலையோ அதே இடத்துல கொண்டு போறார் ஏசப்பா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம வானான்னு தள்ளுனாங்களோ அதே இடத்துல கொண்டு போவார் ஏசப்பா. நீ அவரோடு இணைந்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஏசப்பா இந்த வார்த்தையை படிக்கும் போது ஏசப்பா எனக்கு ஒரு காரியம் சொன்னாரு. இந்த இடத்துல தான் சின்ன வயசுல இருந்தோம். ஹல்லேலூயா. ஆதரவு இல்லை. ஆமென். ஆதரவு கிடையாது. தாய் இல்லாத பிள்ளை தருதலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன வயசுல யாரை இழந்தோம்? நாங்க தாயை இழந்தோம். இந்த இடத்துல துணி ஒரு வேஷமா, தலை ஒரு வேஷமா, ஹல்லேலூயா, நடந்த நாட்கள் உண்டு. யாருன்னா ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்களா? இருந்த நாட்கள் உண்டு. அந்த இடத்துல வலைய போடு. அந்த இடத்துல நீ நின்னு பேசு, நான் வெளிப்படுவேன். ஹல்லேலூயா. நான் வெளிப்படுவேன். நீ எந்த இடத்துல பிரயாசப்பட்ட, நீ எந்த இடத்துல அழுத, ஏசப்பா அறிவார்.
நீ எந்த இடத்துல கஷ்டப்பட்ட ஏசப்பா அறிவார். உன் பிரயாசம் வீணா போச்சு, ஏசப்பா அறிவார். உன் பிரயாசம் வீணா போவாதபடிக்கு உன் படகு கிட்ட வந்துட்டார், உன் படகுல ஏறிட்டார். அப்பா உன்னை வெறுமையா நீ வச்சிட்டினா, அவர் இடத்துல உன்னை வெறுமையா கொடுத்துட்டினா அவர் வந்து நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மறுபடியும் படிப்பான் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே முழுத பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பிரயாசப்பட்டது நல்லது. ஹல்லேலூயா. அதுதான் சாட்சியா நம்மளை நிற்க வைக்கும். ஆமென். அந்தபடியே அவர்கள் செய்து கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர் முன்னாடி என்ன சொன்னாரா, நீங்க உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வலை நிரம்பின ஒன்னியும், நான் பாவியான மனுஷன்ப்பா, ஹல்லேலூயா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். ஆமென். நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்காக வரும், நம்ம ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் ஏசப்பா விட்டு தூரம் போயிடுவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா அநேக பேருக்கு பார்வை இல்லாதவர்கள் பார்வையை கொடுத்தாரு, நடக்க முடியாதவர்களை பேச முடியாதவர்களை அநேக நன்மைகளை செய்தாரு, அநேக பேரை சொஸ்தமாக்குனாரு, இங்க அதிசயத்தை செய்யறாரு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். போகிறதுக்காக பேதுரு வந்தாரு உன்கிட்ட. ஹல்லேலூயா. போகிறதுக்காகவா உன் படகை நிரப்புனாரு பேதுரு. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் மாத்திரம் வாங்குவதற்கு வந்தியா? இந்த 21 நாள் மாத்திரம் தான் நீ வந்திருக்கியா? முடிஞ்ச உடனே எங்க போயிடுவ? ஹல்லேலூயா. முடிஞ்ச உடனே எங்க பேதுரு போயிடுவ? அதே பழைய வாழ்க்கையா? நான் பாவியான மனுஷன், அவருக்கு தெரியாதா நீ பாவியான மனுஷன்? நான் பாவியான மனுஷன் யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும். உன் படகு நிரம்பிடுச்சு, உனக்கு வேண்டிய காரியம் கிடைச்சது, உன் பிரயாசம் உன் இருதயத்தை நிரப்பிச்சு. ஏசப்பா கிட்ட சொல்றேன், நான் பிரயாசப்பட்ட கிடைக்கல, ஆனா அவர் வந்த உடனே அந்த பிரயாசம் என்ன ஆச்சு? கிடைச்சிடுச்சு. அவரு அதிசயத்தை அற்புதத்தையும் செஞ்சிட்டாரு. நயங்காட்டி அழிக்கிற தேவன் அல்லவா நம் தேவன். ஆமென். ரட்சிக்கப்படும் போது நம்மளே எப்படி அனுப்புனாரு, எப்படி அழைச்சாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா பேதுரு இங்கதான் பார்த்தாரா? இங்கதான் பார்த்தாரா ஏசப்பா? ஃபர்ஸ்ட் இதுதான் பார்க்கறாரா? யாருக்குன்னா தெரியுமா? சொல்லலாம். முன்னாடியே பார்த்துட்டாரு. யோவான் எடுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். சீமோனை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டார் ஏசப்பா? பேரை மாத்திட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் சந்திப்பு இதுதான். ஆமென். யோவான் இடத்துல அந்திரேயா இருந்தாரு, அவங்க சகோதரர். அந்திரேயா மூலமா பேதுரு ஏசப்பா அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பேரை மாத்திட்டாரு. பேரை மாத்துறதுக்கு எதுக்கு? உன் வாழ்க்கைய மாத்த. ஹல்லேலூயா. பேரை மாத்துவதுக்கு எதுக்கு? நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். நம்ம யார் பிள்ளையா மாறணும்? யார் பிள்ளையா மாறணும்?
இயேசுவான ஒரு பிள்ளையா மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பிள்ளையா மாறணும்? எப்பா உன் வாழ்க்கைய மாத்தினதுக்கு தான்ப்பா உன் பேரை ஃபர்ஸ்ட் மாத்துறேன். நீ எனக்கு தேவை. நான் உன்னை மாத்தின உடனே மறுபடியும் நீ எங்க போற? ஹல்லேலூயா. மறுபடியும் நீ போற உன்னுடைய வலைய மாட்டிட்டு, உன் வலைய தோளில மாட்டிக்கொண்டு மறுபடியும் நீ எங்க போற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் எடுத்துட்டியப்பா உன் வலைய. நீ இந்த கடல் அருகே வறுத்து மீன் பிடிக்கிறதுக்கு முன்பாக உன் பேரை மாத்திட்டன. வந்தவனே என்ன சொல்றாரு? சீமோன் பேதுரு. ஹல்லேலூயா. பேதுருவே, ஆமே, பேதுரு தானே அழைக்கிறார் ஏசப்பா. ஹல்லேலூயா. மாத்திட்ட உடனே மறுபடியும் எங்க போய் நிக்க கூடாது. ஏசப்பாக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க போய் நிக்க கூடாது? சொல்லுங்களேன், நான் பேசுறது புரியுதுல்ல? எங்க போய் நிக்க கூடாது? பழைய வாழ்க்கையில நிக்க கூடாது. அது முன் இன்மை காட்டிலும் பின் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப மோசமா இருக்க. தேவனோடு இணைந்த பிள்ளை இன்னைக்கு தேவனை விட்டு போகும்போது தேவன் சிட்சிப்பார். ஆனாலும் பிசாசு அதுக்கு மேல நம்மள என்ன பண்ணும்? ஆட்டி படைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு நாள் வாழ்ந்தவ. ஆமென். என் மகன் வயித்துல இருந்தான். கரெக்டா 9 மாசம். போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன், திருவிருந்து வாங்கினேன். ஒரு வாரத்தில் பிறந்தான். ஹல்லேலூயா. கரெக்டாக 3 மாதம் சர்ச்சுக்கு போனேன். 3 மாதம் போனேன், அவ்வளோதான். மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்? என் சொந்த இடத்துக்கே நான் போயிட்டேன். இந்த இடத்த விட்டு என் சொந்த இடத்துக்கே நான் போயிட்டேன். நான் சின்ன வயசில் இருந்த இடத்துக்கு மறுபடியும் போயிட்டேன். ஏசப்பா இதெல்லாம் என்ன இடத்துல அப்படியே திரைய போல காட்டுறார். ஹல்லேலூயா. இங்கேருந்து ஒரு வார்த்தை வரும்போது தேவ பிள்ளையை ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். ஊழியக்காரர் சொன்னாரு, 3 நாள் என் மக பாஸ்டிங் போட்டா, நீ மரிக்க போனவ. ஹல்லேலூயா. நீ மரிக்க போனவ இன்னைக்கு உன்னை ஜீவனோட வைத்திருக்க. யாராவது ஆராய்ந்து பார்த்தீங்களா? நம்மளுடைய பிள்ளைய குறித்து சொன்னாங்க, நம்மளை குறித்து சொன்னாங்க. யாராவது ஆராய்ந்து பார்த்தீங்களா? எதுக்கு இந்த காரியம் இந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டது? ஆராய்ந்து பார்க்கணும். ஊழியக்கார் ஒரு வார்த்தை இங்க இருந்து பலிபீடத்துல இருந்து சொல்லும் போது அது இயேசுவானவரே சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆராய்ந்து பார்த்தேன். அவ ஆராய்ந்து பார்த்தாளா என்னன்னு தெரியல. அவ சொன்னா 3 வாட்டி எனக்கு இந்த வார்த்தை வந்தது. நான் ஒரு நாள் இரவுல உட்காந்து கேட்கிறேன், சப்பா என் மகளை மறிக்க போகிறவள நீங்க காப்பாத்திருக்கீங்க, அது எந்த இடத்துல அவ மறிக்க போவா? மறிச்சு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்த்தாதான் வெளிப்பாடுகள் வரும். ஆமென். ஆராய்ந்து பார்த்தாதான் வெளிப்பாடுகள் வரும். ரட்சிக்கப்பட்டேன், திருவிருந்து எடுத்தேன், மகன் பிறந்தான், 3 மாசம் ஆச்சு. இந்த இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? என் சொந்த இடத்துக்கே போயிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மட்டும் அழைச்சிட்டு மறுபடியும் நம்ம போற இடத்துக்கு போனோம்னா நம்மளை ரொம்ப சிட்சிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. நீர் என் ஆலயம், இந்த ஆலயத்தை அநேகருக்கு வழியாய் வாசலாய் வைப்பார். அதற்கு யார் தேவை? பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, யார் தேவை? இந்த படகு காலியா இருக்குதுன்னா யார் தேவை? அதுல இந்த படகு நிரம்பணும்னா யார் தேவை? ஏசப்பா தேவை. ஹல்லேலூயா. பழைய இடத்துக்கு போயிட்டேன். அங்க இருந்து ஒரு 2-3 வாட்டி சபைக்கு வந்திருப்பேன், அவ்வளவுதான். இப்போ நீங்களாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஏன்னா ஒரு நாள் சபைக்கு வரனாலும் கூப்பிட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காமே. மேய்ப்பர் குடும்பத்துல ஒருத்தரே விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு யாருமே இல்லை என்னை கேட்க. ஆமே, அன்னைக்கு யாருமே இல்லை. ஏன் சபைக்கு வரணும்னு கேட்கறதுக்கு அந்த போதகருக்கும் இல்லை, மனம் இல்லை. என்னை கூட்டிட்டு வந்தவங்களுக்கும் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். அப்போல்லாம் ஃபோன் எல்லாம் கிடையாது. ஃபோன் பண்ணி அழைக்கிறதுக்கு ஃபோன்லாம் கிடையாது. தூரம் போயிட்டேன். 3 மாதம் அப்படியே இருந்தேன். 6 மாதம் ஆச்சு. மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்னா, ஏசப்பாவுக்கு விரோதமான பாவம் செஞ்சேன். என்ன இன்றி உனக்கு வேற தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு ஃபோட்டோ வாங்கினேன், ஒரு ஸ்டாண்ட் அடித்தேன். மடன்னு என்ன பண்ணிட்டேன், எல்லாவற்றையும் அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து நடு வீட்டில் வச்சுட்டேன். ஹல்லேலூயா.
நடு வீட்டில் வச்சுட்டேன். அதை என்ன பண்ண, ஒரு 4 வருஷம் மக பிறந்தா, 1.5 வயசாச்சு. 4 வருஷம் அந்த விக்கிரகத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஹல்லேலூயா. எங்க இருந்து அழைத்து வந்தாரோ அதுக்கே அடிமையா என்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே அந்த காரியத்தை செய்யாதுங்க. பின்மாற்றம் இது. ஏசப்பா நம்மளை முன்னேறி தான் வர சொல்லுகிறார். என்ன அங்கிருந்து தான் எடுத்துட்டு வந்தார் ஏசப்பா. அந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணேன், விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருந்தேன். அங்கிருந்தே மறுபடியும் அழைச்சிட்டு வந்த தேவனுக்கு விரோதமா மறுபடியும் அதே இடத்துக்கு போய் நிக்கிறேன். மறுபடியும் பின்மாற்றம் அதிகமா எனக்குள்ள இருந்தது. தேவனை அறிகிற இருதயமே எனக்குள்ள இல்லை. மறந்துட்டேன் ஏசப்பாவை. கோயிலுக்கு போனா அங்க போய் வணங்குவேன். வணங்கும் போது என்ன வரும்னா, ஏசப்பா வார்த்தை வரும். சே, என்ன இது வருது, இந்த வார்த்தைலாம் நான் சொன்னவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைலாம் நான் சொன்னவன். மக பிறந்தா 1.5 வயசு இருக்கும். ஏசப்பா அப்பதான் என்ன தொடர ரொம்ப பிரச்சனை வீட்டில். ஏன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கோயம்பேட்டில் அந்த எதிர்க்கவே ஒரு சிலை ஒன்று இருக்கும். சிலைக்கு முன்பாக ஒரு நாக சிலை மாதிரி இருக்கும். அந்த சிலைக்கு முன்பாக ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் என்ன பண்ணேன், அதை இங்கே வந்திருப்பாங்க ஒரு அம்மா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வீடெல்லாம் நல்ல வீடு, அது லைன் வீடு, 9 வீடு இருக்கும் அங்கே. நல்ல வீடு பாரு, உனக்கு வாசல்லே என்ன இப்போ இருக்குது, கோவில் இருக்குது, அதை கும்பிடு, நீ இன்னும் நல்லா இருப்ப. ஹல்லேலூயா. கல்லை கும்பிட்டா நல்லா இருப்போன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அந்த அம்மா. இன்னைக்கு அந்த அம்மாவே நல்லா இல்லை. ஹல்லேலூயா. அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் கண்ணீரோடு தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அவங்க என்னிடத்துல வந்து, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிக்கம்மா. ஹல்லேலூயா. சொன்னவங்க நல்லா இல்லை, நான் பிடிச்சு கொண்டேன் ஏசப்பாவை. நான் என்ன பண்ண, அந்த மரத்தை க்ளீன் பண்ணி, வேப்ப மரம் க்ளீன் பண்ணி அதை என்ன பண்ண, குளிக்க வச்சு, பொட்டு வச்சு, பூ வச்சு, அங்கே விளக்க ஏற்றி என் வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சுட்டேன். நான் பண்ண பெரிய தவறு. ஹல்லேலூயா. சும்மா இருந்ததை என்ன பண்ணிட்டேன், சீண்டி விட்டுட்டேன். ஹல்லேலூயா. அது எங்கேயோ கந்தது, அதை இட்டுன்னு வந்து உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சோடனே நைட்டு எனக்குள்ளே ஏதோ கிரியேட் செய்யுது. ஹல்லேலூயா. அது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல என்கிட்ட. ஆமென். ஏசப்பா இருந்தால் தானே அந்த காரியம் தெரியும். கண்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கு. ஆமென். என் பிள்ளைய போட்டு, மகளை போட்டு ரொம்ப அவ போக 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 ரொம்ப அவ முகமெல்லாம் உறிஞ்சிடுச்சு. அந்த பிளட் உரியுது. அது ஹல்லேலூயா. பிளட் உரியுது. நல்லா புஷ்டியா இருப்பா. ஒரு 6 மாசத்துல அப்படியே ஒடுங்கி போயிட்டா. அந்த 2 வயசு எட்ட போகுது. அப்படியே எப்போ பார்த்தாலும் கீழே விழுந்து ரத்தம், வாசல்ல தான் ரத்தம் ஊத்தம். அப்படியே அவளுக்கு கழுவி கழுவி எடுத்துன்னு வந்து உள்ள வைப்பேன். எங்கெல்லாம் போனேன்னு தெரியுமா, இதே லிபர்ட்டி அந்த புத்து அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்க சொன்னாங்க. வீட்டில் வச்சேன். புட்லூர்ல அந்த பழம் வந்துருச்சு, எடுத்துன்னு வந்து வைக்க சொன்னாங்க. எடுத்துன்னு வந்து வச்சேன். நான் செய்யாத பாவம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமா நிறைய காரியம் செஞ்சுட்டேன். ஹல்லேலூயா. என் மக மறிக்க போவா. மறிக்கிற நேரம் யாருமே எனக்கு தெரியல. என்னுடைய இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு. ஏன்னா நானாவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கும் எனக்கும் பயங்கர பிரச்சனை. ஐயாவுக்கும் எதுவுமே சமாளிக்க முடியல. ஆகாரம் கிடையாது, வீட்டு உள்ள போக முடியாது, போனா பிரச்சனை. எனக்கு அவருக்கும் விரோதமான ரொம்ப பயங்கர பிரச்சனை. போனா அடிதடி தான். அந்த சாத்தான் நம்மளை வாழ விடாதுப்பா. ஹல்லேலூயா. அது பின் தொடர்ந்து கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. அந்த லைன்லயே ஒரு சகோதரி இருந்தாங்க. ஆமென். இங்க நடக்கிற சண்டேலாம் பார்த்து பார்த்து ஒரு நாள், வா சர்ச்சுக்கு வா. நான் வரலங்க, எங்க வீட்லயே 1000 பிரச்சனை இருக்குது, நாங்க வந்து என்ன பண்ண போறோம். ஆமென். சொன்ன வாய் தான். ஹல்லேலூயா. நான் வந்து என்ன பண்ண போறேன். அவங்க தொடர்ந்து என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சரி போய் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அவங்க கூட போகும்போது அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எப்படி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அவங்க கேட்ட கேள்வி, நீ ஒரு நன்றி கெட்டவளா இருக்கிறிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாரு? நன்றி கெட்டவ. ஏன்னா ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டு மறுபடியும் எங்க போய் நிக்கிறேன்?
அதே சொந்த வாழ்க்கையில, அதே பாவத்துல, அதே விக்கிரகத்துல ஏசப்பா பார்க்கறாரு. அன்னைக்குதான் சபை உள்ள போறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடுறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நின்று பார்க்கறாரு என்ன. ஹல்லேலூயா. ஏன்னா நான் தண்ணியில முக்கி எழும்பும் போதே அவர் என்னை தொட்டுட்டார் இல்ல, நான் அவர் பிள்ளையா மாறிட்டேன்ல. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் அவர் பிள்ளைய விட மாட்டார் இல்ல. எத்தனை போராட்டம் வந்தாலும் அவர் சிலுவை விட்டு இறங்கலல்ல. உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினார் இல்ல. எவ்வளோ காரியம் வந்தாலும் அவர் விடாம ஒரு சகோதரி தூதரை போல வந்தாங்க. கேட்ட வார்த்தை, இவ்வளோ நன்றி கெட்டவளா இருக்கியே, ரட்சிக்கப்பட்ட நீ இந்த காரியம் செய்யலாமா? ஹல்லேலூயா. அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எனக்குள்ள பெரிய சமாதானம். ஆமென். அது இன்னும் அது உணர்றேன் நான். அது பெரிய சமாதானம். அது ஒருவரை கொடுக்க முடியல. ஏன்னா என் வாழ்க்கை எப்படியா இருந்தது, இருள்ல மாட்டி கொண்டு இருக்கு. ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லை. உள்ள போனோடனே வெளிச்சம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. வெளிச்சம் கடந்து வந்தது. தேவ பிள்ளையே, ப்ரேயர்லாம் முடிஞ்சு அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன். பலிபீடத்துல இருந்து சொல்றேன், என்னிடத்துல இருந்து ஒரு ஆவி கடந்து போனதை நானே பார்த்தேன். ஹல்லேலூயா. என்னிடத்துல இருந்தது அது. இவ்வளவு நாள் அதுதான் எனக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருந்தது. ஆமென். ஒரு வாட்டி ஏசப்பா நம்மளை அழைச்சிட்டார்னா பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துறாதீங்க. நம்ம வாழ்க்கை அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அங்க இருந்த என்னை தூக்கின்னு வந்து இங்க வச்சுட்டேன் அப்படி நினைக்கலாம். ஆனா மறுபடியும் அந்த பாவத்துல போய் சிக்குண்டோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிக மோசம். அந்த ஆவி என்னை கடந்து போகுது. அப்போ எனக்குள்ள வந்த ஒரு அபிஷேகம் தெரியுங்களா, இந்த இப்போ வரைக்கும் அது உணரத்தக்கதா ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த ஆவியை நான் பார்த்தேன். இவ்வளோ நாள் எனக்குள்ள கிரியை செய்து அதோட முழங்கால் படி போட்டு என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் துதி சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. தேவன் என் இருளை மாற்றினார். அவர் வந்து எனக்குள்ள ஆளுகை செய்தார். சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். போய் 2 மாசத்துல என்னுடைய வீட்டில் ஜப கூட்டம் நடக்க ஆரம்பிச்சுது. எதுக்கு தெரியுமா? அநேக சகோதரிகளுக்காக, ஏசப்பா அறியாத சகோதரிகளுக்காக. ஃபர்ஸ்ட் யார் வீட்டில்? என் வீட்டில் தான் நடந்தது. ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா அந்த காரியத்தை என் வீட்டில் வச்சார். ஹல்லேலூயா. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த பாகால் பக்கம் நான் திரும்பல. ஹல்லேலூயா. அது வெறும் கல்லு தான். ஆமென். அழைத்த இடத்துக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. பேதுரு அதே வேலை தான் பார்த்துருக்காரு. ஆமென். அழைச்சிட்டாரு, பேரை மாற்றிட்டாரு, வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. மறுபடியும் எங்கே வந்து நின்றாரு. ஆனால் அவர் பிரயாசப்பட்டதெல்லாம் கிடைச்சுதா? ஹல்லேலூயா. கிடைச்சுதா? இல்லை. நம்ம ஏசப்பா விட்டு தூரம் போகும்போது நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும், யாருக்காக தான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. ஒன்றுமே பிரயோஜனப்படாது. இப்போ இந்த 21 நாள் முடிஞ்சிச்சு. அப்பா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. 21 நாள் கண்ணை மூடிக்கின்னு வந்துட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கை தானே. தேவ பிள்ளைய யோசிச்சு பார். இந்த 21 நாள் நம்மளை எப்படி மேன்மையாக நடத்தி கொண்டு வருகிறார் கர்த்தர். நினைச்சிங்கன்னா பழைய இடத்துல மறுபடியும் போக மாட்டோம். பழைய வாழ்க்கையை மறுபடியும் வாழ மாட்டோம். பழைய ஃப்ரெண்டுகளோட சிநேகிதம் வச்சுக்க மாட்டோம். பழைய வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 21 எடுங்க. சாரி, மத்தேயு எடுங்க. மத்தேயு 16 எடுங்க. மத்தேயு 16:17 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இவை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆமென். ஏசப்பா கூட இணைய ஆரம்பிச்சிட்டார். அங்கிருந்து வந்துட்டார்.
ஏசப்பாவோடு கூட போக ஆரம்பிச்சார். ஏசப்பாவோடு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் பிரயாசம் அவர் இருந்தாதான், அல்லேலூயா, அவர் இருந்தாதான் அதை ஜெயிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், படிக்கிறோமோ, வேலைக்கு போறோமோ, காலேஜுக்கு போறோமோ, எங்க போனாலும் ஏசப்பா கூட இருந்தாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அதை பார்த்துட்டாரு, படகை நிரப்புனாரு. அப்பெல்லாம் பாவியான மனுஷன் தெரியல, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. நான் பாவியான மனுஷன் சொல்லிட்டாரு, ஏசப்பா விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரை மாற்றினாரு. பேரை மாற்றினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ என் கூட வா, நீ மீன் பிடிக்குவதற்கல்ல, நீ மனுஷனை பிடிப்பதற்கு நான் உன்னை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பேதுரு அழைக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரயாசப்பட்ட பேதுருவை கல்லுன்றார். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் தான் என் சபையை கட்டுவேன். ஆமென். நம் மீது தான் ஏசப்பா தரிசனத்தை வைத்திருக்கிறார். நம் மீது தான் தரிசனம் வைத்திருக்கார். நம் நிமித்தமா அநேக சபைகளை கட்ட போகிறார். சபைக்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியம், ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியம். அல்லேலூயா. அப்படிதான் நம்மள சபைக்கு அஸ்திபாரமாய் மாற்ற போகிறார். நம்மளுடைய தரிசனத்தை ஏசப்பா வெளிப்படுத்த போகிறார். கல்லு அது உடையாது, உடையாத ஸ்ட்ராங்கா இருக்கும்படி ஏசப்பா என்ன பண்றாரு, பேதுருவை ஏற்படுத்துகிறார். இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆமென். எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா என் சபை கல்லு மேல கட்டுற அஸ்திபாரம் உடைக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி சொன்ன மனுஷன் தான். ஆமென். ஏசப்பா பேதுருவை பார்த்து அப்படி தானே சொன்னாரு, கல்லு. அல்லேலூயா. லூக்கா 22:33 எடுங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, ஆமென். இந்த சபையில கல்லை கட்டுவேன், கல்லு மேல சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அதற்கு அவர் சொல்றார், ஆண்டவரே, ஏன்னா ஏசப்பா பிடிக்கும்படி எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு. ஆமென். ஏசப்பா 3 நாள் நம்மளோட கூட இருக்க மாட்டார். ஏசப்பா முன்னாடியே சொல்லிட்டார், என்னை பிடிக்க போறாங்க, நீங்க ஆயத்தமா இருங்க. ஜனங்கள் சிதறடிக்கப்படும், மேய்ப்பர்கள் மந்தைகள் சிதறடிக்கப்படும் சொல்லிட்டார். மேய்ப்பர் இல்லாத மந்தைகளா மாற போறீங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காரு, ஜெபம் பண்ண சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, நான் காவலிலும் உன்னை பின்பற்றுவேன், என் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன், ஆயத்தமா இருக்கிறேன். உங்களுக்கு எது வந்தாலும் நான் உங்களோட கூட தான் வருவேன்னு சொன்ன பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மைதான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மைதான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். நேசனிதானையா
வைத்தானையா என் நேசர் நீதானையா தேடும் வைத்தானையா. ஆமென். காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி நான் வர ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லிட்டார் பேதுரு. ஆனா ஏசப்பா சொல்லுகிறார், மறுபடியும் படிங்க, கீழே 34 படிங்க. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றாரு. நான் சொல்லிட்டாரு, மறுதளிப்போம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம்ம கஷ்ட நேரத்தில், துக்க நேரத்தில், துன்ப நேரத்தில் வரும்போது ஏசப்பா விட்டு என்ன பண்ணிடுவோம்? பின்மாற்றமாக போயிடுவோம். அவரோட இணைய முடியாத அளவுக்கு வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? நமக்கு எது ரொம்ப பிரியமாக இருக்குதோ அதை எடுத்துப்போம். ஏசப்பா விட்டு என்ன பண்ணுவோம்? தூரம் போயிடுவோம். அது ஒன்றாது மறுதளிப்பு தான். ஆமென். மறுதளிக்கிறது தான். ஏசப்பாவுக்கு எதுக்கு எல்லாத்துக்காகவும் ஏசப்பாவை விட்டுட்டு ஓடுற ஆள் யாருன்னா நான் தான். ஆமென். எதுதான் எனக்கு முக்கியம் ஓடின நாட்கள் உண்டு, உலகம் ரொம்ப முக்கியம் ஓடின நாட்கள் உண்டு. என்ன இன்னைக்கு ஏசப்பா சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீ தான் முதல்ல என்ன பண்ணுவ? என்னை மறுதளிப்ப. என்னை விட்டுட்டு நீ தான் முதல்ல ஓடுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் எதனா பிரச்சனைனா யார் தான் முன்னாடி ஓடுவா? நான் தான் ஓடிடுவேன். ஹல்லேலூயா. ஓடின நாட்களை ஏசப்பா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு கல்ல போல இந்த இடத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அமர வச்சு அழகு பார்க்குற நல்ல தெய்வம். ஆமென். அனுபவம் வரும்போது கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா பிடிச்சிட்டாங்க, 3 நாள் ஏசப்பா கூட இருக்க மாட்டார். அதுக்கு சொல்றார் ஏசப்பா. 40வது வசனம் வாசிங்க. அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ண சொல்றாரு? செபிக்க சொல்றாரு. ஏன்னா என்ன ஆச்சுன்னா ஆயத்தமாயிட்டாங்க எல்லாரும். ஏசப்பாவை சிலுவையில் அறையும்படி என்ன ஆச்சு? அங்க சூழ்நிலைலாம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு செபி. நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு செபி. செபித்தாதான் அந்த சோதனையை மேற்கொள்ளும். முன்னாடியே சொல்லிட்டார் மறுதளிப்ப. சொன்னவர் இதையும் சொல்றாரு. ஆனா அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால 45 படிங்க. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்களாமே. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப தூக்கமா இருக்காங்க, நித்திரை பண்ணி கொண்டு இருக்காங்க. சோதனை வரும்போது எழுந்து செபிக்கணும். நானும் காலையில 4 மணிக்கு ஏந்துக்கணும். அலாரம் வைப்பேன், தூங்கிடுவேன். அலாரம் வைப்பேன், தூங்கிடுவேன். சோதனை வரும்போதே ஏசப்பா ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார் நம்மள. நீ தான் முதல்ல மறுதளிக்க போற, நீ தான் என்னை விட்டுட்டு போற. அது விடாம இருக்கணும்னா, நீ என்னை பின்பற்றி வரணும்னா என்ன ரொம்ப முக்கியம்னா, நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஜெபிச்சாதான் ஜெயம் எடுக்க முடியும். சோதனையை மேற்கொள்ளணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்மளும் இணைந்து கொள்வோம். அந்த இணையும் போது தான் அவர் செய்கிற காரியம் அற்புதமும் அதிசயமா இருக்கும். அவர் நம்மளை போதித்து நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து நடப்புவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஜெபிக்கும் போது தான் ஆலோசனை கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 3 வாட்டி மறுதளிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சேவல் கூவிடுச்சு, சேவல் கூவிடுச்சு. அவர் மனக்கசந்து அழுகுறார். அந்த இடத்துக்குள்ள நான் போயிட்டேன். எத்தனை வாட்டி அவரை மறுதளிச்சிருப்பாமே. அவர் எத்தனை வாட்டி அவர் கண்கள் என்ன பட்டு இருக்கும். எத்தனையோ வாட்டி அவருக்குள்ள இல்லாதபடிக்கு ஓடி போன நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. என் சொந்த வேலைக்காக நான் நடந்த நாட்கள் உண்டு.
என் சொந்த காரியத்துக்காக நடந்த நாட்கள் உண்டு. என் கோபத்தினால ஏசப்பா விட்டு விலகின நாட்கள் உண்டு. ஆமே. ஒருத்தர் ஒன்று சொன்னா இன்னொன்று என் பிள்ளைங்கள சொன்னா அவ்வளோ கோவம் வரும். அதுக்காக என் பிள்ளைங்களுக்காக யாரை வேணா விடுவேன். ஏசப்பா கூட விட்டுட்டு போன நாட்கள் உண்டு. என் சகோதரிங்களுக்கும் அறிவார்கள். நீயா என் பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு அந்த பிள்ளைக்காக யாரை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏசப்பா இழக்க மாட்டேன். எனக்கு யார் முக்கியம்? ஃபஸ்ட்டு ஏசப்பா முக்கியம். யாருக்காக ஓடணும்னோ அவங்க நம்மள நினைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா அப்போ விட்டது கூட இப்போ வரைக்கும் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் மறுதளித்தந்தான். மன கசந்து அழுத போது என்னை ஏற்றுக்கொண்டார் நல்ல தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோவான் 21 எடுங்க. முதல் வசனத்திலிருந்து படிங்க, ஸ்பீடா படிங்க. இவைகளுக்கு பின்பு திபேயா கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது 3வது படிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேருந்து அழைச்சிட்டு வந்தாரோ ஏசப்பா 3 நாள் தான் அவங்க கூட இல்லை. மறுபடியும் அவங்க எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க? மீன் பிடிக்கவே வந்துட்டாங்க. இந்த 21 நாள் மட்டும் நான் ஏசப்பா சமூகத்தில் இருந்துட்டு மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்தில் போய் நான் நின்னா அது நல்லா இருக்குமா எனக்கு? அல்லேலூயா, நல்லா இருக்குமா? 4வது படிங்க. விடிய காலமான போது இயேசு கரையில நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து உன்னை பார்ப்பார்ல. இந்த 21 நாள் என் கூட இருந்த, அதுக்கப்புறம் எங்கப்பா போயிட்ட? பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டியா? அவர் நின்று பார்க்குறாருங்க. நம்ம நிறைய நாள் கேட்போம், ஏசப்பா என்ன மறந்துட்டீங்களா? அல்லேலூயா. நான் கேட்டுக்கிறேன், ஏசப்பா என்ன மறந்துட்டீங்களா? நான் உங்க பிள்ளை இல்லையா? ஆனா அவர் நின்றுகிறாருங்க. எனக்கு தான் தெரியல. அவர் என் கூட தான் நிற்கிறாரு. எனக்கு தான் தெரியல. நான் தான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன். ஆமென். நான் எங்க அவர் கரத்தை விட்டனோ அதே இடத்துல அவரை நின்று பார்க்கிறார். நான் எங்க கடல் அருகே அவரை பார்த்தனோ அதே இடத்துல அவரை நிற்கிறாரு. மறுபடியும் என்னை அழைக்கும்படி வந்திருக்கார். மறுபடியும் என்னை பார்க்கும்படி வந்திருக்கார். 3 நாள் என் பிள்ளைங்களை பார்க்கலன்னா தூக்கம் வராது எனக்கு. இது வரைக்கும், இந்த வயசு வரைக்கும் ஒரு இரவு கூட அவங்கள விட்டு நான் படுத்தது. ஆனால் ஏசப்பா 3 நாள் இல்லை. ஒரு தலைவன் ஒரு வீட்டுக்கு இல்லைன்னா அந்த வீடு ஓலை இல்லாத மாதிரி இருக்கும். கூரை இல்லாத வீடு ஒன்றுக்கும் உதவாதில்லை. அந்த இடத்துல போய் குடும்பம் நடத்த முடியுமா? ஏசப்பா இல்லாதனால அவங்க வாழ்க்கை சிதைந்து போச்சு. ஆனாலும் ஏசப்பா மறுபடியும் தேடி வருகிறார். நின்று பார்க்கிறார். இவங்க என்னதான் செய்யறாங்க? என்னை கண்டுபிடிக்கிறாங்களா? அல்லேலூயா, என்னை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கிறார். 5 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் எதுக்கு அழைச்சாரு நம்மள? ஆமென். எதுக்கு அழைச்சாரு? இன்னைக்கு அவர் வந்தாருன்னா என் கரியை தூக்கி காட்டினா, ஒன்றும் இல்லைப்பா என்கிட்ட, நான் உன்னை அதுக்கு அழைச்சேன், உன்னை நான் அதுக்கு அழைச்சேன். உன்னை பேர் மாற்றி, உன் ஊரை மாற்றி, உன் ஸ்டேட்டஸை மாற்றி, உன் வாழ்க்கையை மாற்றி, உன் சாபத்தை மாத்தின, உன் பாவத்தை மாத்தின. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட வச்சிருக்கேனா ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கா? ஒரு வரமும் இல்லைப்பா என்கிட்டன்னு சொல்றதுக்கா? கேட்டாதானே தருவார் வரத்தை. அல்லேலூயா. தரிசனம் பெற்றுக்கொண்டல்ல, இன்னைக்கு வெறுமையா நிற்க கூடுமா?
நம்ம அழைக்கப்பட்டவங்களாம் எப்படி அழைச்சிருக்காரு? தரிசனத்தோடு அழைச்சிருக்காரு. இங்க வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தரிசனம் இருக்கு. அதை அவர் வெளிப்படுத்துற நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்? செபித்து கொண்டே இருக்கணும். ஒன்றுமில்லைன்னு சொல்வதுக்கு உன்னை அழைக்கல ஏசப்பா. ஹல்லேலூயா, ஆமென். 7 வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த பேதுருவை பார்த்து, ஹல்லேலூயா. யார் பார்த்துட்டா? ஃபர்ஸ்ட் உன் வீட்டில் நீ ரட்சிக்கப்பட்டினா ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் வெளிப்படுவார்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வெளிப்படுவார். உன் குடும்பத்தில் எதனா பிரச்சனைன்னா உனக்கு தான் காரியத்தை காமிச்சு கொடுப்பார். இந்த காரியம் நடக்குது, நீ செபிக்கிற மகளா இருந்தா, செபிக்கிற மகனா இருந்தா, உன் அப்பா அம்மாவுக்கு இந்த ஸ்தானம் கிடைக்கல. ஹல்லேலூயா. ஏன் அப்பா அம்மாவுக்கு கிடைக்கல இந்த ஸ்தானம்? ஆனா உங்க மீது இருக்குதுன்னா தரிசனம் வெளிப்படும்படி. அவர் வரும்போது என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கு அன்பான சீஷர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை பார்த்து கேட்கிறார் ஏசப்பா. 15 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஹல்லேலூயா, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்துல அன்பா இருக்கிறியா? பா, நீ நேசித்து கொண்டு இருக்கிறல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அவங்கள காட்டில என்ன நேசிக்கிறாயா? இல்ல அவங்க தான் உம்முடைய நேசிப்பா இருக்குதா? இங்க இருக்கிற எல்லாரும் காட்டிலும் நான் ரொம்ப நேசிக்கணும் ஏசப்பாவா. ஆமென். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணும்? அளவுக்கு அதிகமா ஏசப்பா நேசிக்கணும். போன் மேல அதிகமா நேசம் இருக்குது. போனுக்கு கொடுக்குற டைம் யாருக்கு கொடுக்க மாட்டேன்றான்? ஏசப்பாக்கு. என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். ஏசப்பா கொடுக்க மாட்டேன்றோம். எது மேல அன்பா இருக்கிறோம்? இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பா காட்டிலும் எது மேல நம்ம அன்பா இருக்கிறோம்? ஏசப்பா கேட்கிறார், அப்பா உன் அப்பா அம்மா காட்டிலும் என்ன நேசிக்கிறியா? நீ நேசித்தவர்களை காட்டிலும் என்ன நீ அதிகமாய் நேசிக்கிறியா? இவர்களை காட்டிலும் நீ என் கூட இருப்பியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், ஆமா ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை நேசிக்கிறேன். அது கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். எதுக்கு அழைச்சிருக்காரு? ஆடுகள் சிதறி கிடக்குது. ஹல்லேலூயா. மேய்ப்பனா உன்னதான் நிறுத்திருக்காரு. ஆமென். மேய்ப்பனா என்னதான் நிறுத்திருக்காரு. ஆமென். நம்மளை எப்படிதான் எடுத்து பயன்படுத்துகிறாரு? எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ என்னை நேசித்து பின்பற்றி வந்தினா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன் நேசிப்பு உலகத்துல இல்லாதபடிக்கு உன்னத தேவனை பார்க்கும்படி நேசிப்போம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க. ஃபாஸ்டா வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் தரிசனமாகி, ஆமென், ஹல்லேலூயா, உயிரோடு காண்பித்தார். ஆமென். கத்து கொடுக்கிறார். நான் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் தரிசனமாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சொன்ன மாத்திரத்துல நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன் பா, நான் உம்முடைய ஆடுகளை மேய்க்கிறேன்ப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவருக்கு ஏசப்பா சாட்சியா நிறுத்துறார். ஹல்லேலூயா. பெந்தகோஸ் நாள் வந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறார் பேதுரு. ஆமென். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறார். 120 பேர் மேல் வீட்டுல தங்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்குறாங்க, சும்மா தங்கல, நிரப்பும்படி வந்திருக்காங்க. ஏன்னா அவர் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. நான் போறேன், உங்களுக்காக தேர்ச்சலவாளன் அனுப்புவேன். ஹல்லேலூயா. தேர்ச்சலவாளன் அனுப்புவேன். இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். உங்களை கொண்டுதான் ஏசப்பா அநேக பேரை பிடிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் அநேக மேய்ப்பர்களை நிறுத்த போகிறார். உங்களை கொண்டுதான் அநேக தரிசனங்கள் நிறைவேற போகிறது. ஆமென். ஒரே பிரசங்கம். ஹல்லேலூயா. ஒரே பிரசங்கம். 38 வாசிங்க.
2:38 வாசிங்க ஃபாஸ்ட். பேதுரு அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர வரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகு, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரிதளித்தவர் தான். ஆமென், ஆமென். ஒரு பொண்ணு, ஒரு ஸ்ரீ வந்து கேட்குறாங்க, நீ அவரோடு கூட இருந்ததானே? நான் இல்லை, சபிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு 3000 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறார். அவர் படிப்பறிவு இல்லாதவர், படிக்க தெரியாதவர். ஆனா அங்க உள்ள அநேகர்னா சொல்றாங்க நம்மளுடைய பாஷையை பேசி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியான் வந்த உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். ஆமென். ஏசப்பாவோடு இணைந்த உடனே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தரிசனங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னது போல ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஏசப்பாவோடு இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, பின் மாற்றமாய் போகாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள முன்னேறி கொண்டே இருக்கணும். நம்ம ஓட்ட பந்தயத்துல ஓடுனா சீக்கிரமா போய் அடைஞ்சிடுவோம். மாரத்தான்ல ஓடும் போது பொறுமையோடு ஓடக்கடுவோம். பசியோ பட்டினியோ நிறுவனமோ நாசமோசமோ எது வந்தாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பாதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தோடு ஓடுவோம். இந்த 21 நாள் மாத்திரம் இல்லை, எனக்கும் சேர்த்து சொல்றேன். ஒவ்வொரு நாளை இணைந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பேதுரு கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்த போதிலும் கர்த்தர் அவரை விடாது தொடர்ந்தார். அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறினது. அவர் பிரசங்கம் 3000 பேருடைய இருதயத்தை இயேசு அண்டையில் திருப்பிவிட்டது. பின்மாற்றத்துக்குள் போகாதபடிக்கு தேவனோடு கூட இந்த நாளிலே இணைக்கப்படத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. அருமை மகளை மறைத்து நீங்க வெளிப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்கள். தேவ சமூகத்தில் நிலைநிறுத்துங்கள். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் தாமே தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் தேவனுடைய சமாதானமும் அவருடைய தரிசனமும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தரின் கரத்தில் தாழ்த்துகின்றேன் தரை மட்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி
பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணை